அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர். கலியுகத்தில் தன்னை நம்பும் பக்தர்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர். திருப்பதி சென்று வருவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போதுமே பலருமே கண்கூட கண்டறிந்து பார்த்து வராங்க. திருப்பதி ஏழுமலையான் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி கோவிலுக்கு நீங்கள் எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றியும் வெளிவராத பல அபூர்வமான விஷயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. இவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மையாக மட்டுமே இவை இருந்து வருது. ஏழுமலையான தரிசிக்கால் லட்சக்கணக்கில் ஆண்டின் அனைத்து நாட்களிலுமே பக்தர்கள் குவிவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. உலகில் பணக்கார கடவுளாகவும் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை ஏழுமலையான். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், கேட்டதை கொடிக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்கும் தெரியும். பலருமே இதை வாழ்க்கையில் உணர்ந்திருக்காங்க. ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்லாமல் ஏழுமலையான பற்றியும் வெளிவராத ஆச்சரியப்படும் தகவல்கள் இருக்குது. ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல, அவரின் கோவில்கள் பற்றியும் தகவல்கள் நிச்சயம் அனைவருக்கும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. மனித சக்திக்கும் மனிதர்களுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது தான் தெய்வ சக்தி. அப்படி ஏழுமலையான் குடிகொண்டிருக்கக்கூடிய கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய பலருமே அறியாத அதிசயமான தகவல்கள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து வருவதாகும். திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாகும். மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்ததும் இல்லை. அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வெளியாட்கள் யாரும் இங்கு சென்றது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி தருவார். அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் இருப்பது கருவறையின் மைய பகுதி கிடையாது. கருவறையில் வலதுபுறம் ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராரு. பெருமாளின் தலைமுடி மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்ல, அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும். ஒருமுறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியின் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டுப்போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டிருக்காங்க. அப்பொழுது அவளுடைய அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்ட பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றியிருக்காங்க. பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டார். ஓயாத அலை ஓசை கேட்கும். இது நம்ப முடியாததாக இருந்தாலுமே உண்மை இதுதான். பெருமாள் முன் மகள் மண்விளக்கு ஒன்று எரிந்து கொண்டே இருக்கும். இது யார் எப்பொழுது ஏற்றி வைத்தார்கள்? இதுவரை யாரும் தெரியாத ஒன்றாகும். பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. இனியும் எரியும் என்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களுக்கு முன்பு 19ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து 12 பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. அந்த 12 பேருமே மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டு அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளுடைய உடல்கள் வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் சுவற்றில் தொங்க விடப்பட்டது. இந்த சமயத்தில் பெருமாள் நேரில் தோன்றி இருக்காங்க. திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும். அதை உலர வைப்பதற்கு புரோகிதர்கள் பல வழியில் முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனால் அதனை உலர வைக்க முடியவில்லை. இந்த கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் பொழுது மாலைகள் மற்றும் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது. இதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுறாங்க. இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் வெற்பேடு என்ற இடத்திற்கு தேங்கி நிற்பதை நம்மால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையானின் சிலையின் மீது எப்பொழுதுமே பச்சை கற்பூரம் பூசுகிறாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை எந்த ஒரு கல்லின் மீது பூசினாலும் அந்த கல் பொருளின் மீது விரிசல் ஏற்படுத்தும் தன்மை கொண்டது
என அறிவியல் ரீதியாக கண்டறியப்பட்டது. ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் பூசியதற்கான எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினையாற்றி வருது. ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றால் அது உயிர்ப்புடன் இருக்கு என்பது நம்பாமல் இருக்க முடியாது. பெருமாளின் உடல் எப்பொழுதுமே 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்கும். திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்திருப்பதாலும் மலை முழுவதுமே குளிர்ச்சி நிலவும் இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் மட்டுமே 110 டிகிரி வெப்பநிலையில் சூடாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனியில் வியர்வை துளிகள் காணப்படும். புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுப்பாங்க. வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படும் நகைகளை அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்தன்மையுடன் காணப்படுறதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பிரமிக்க வைக்கும் பல அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைந்திருக்கு. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் திருமலை குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடிய திருமலை திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என போற்றுறாங்க. மிக பழமையான வைகுண்டம் என போற்றப்படும் மிக பழமையான வைணவத்தலம். கிபி 300 முதல் 400க்கு முற்பட்ட காலத்தில் பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டு கட்டிடக்கலை சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. தொல்காப்பியம் மற்றும் இந்த சிலப்பதிகாரத்தின் திருவேங்கட குறிப்புகள் இருக்குது. தொண்டைமான் மன்னன் இந்த தலத்தை கண்டறிந்து மூல ஸ்தானத்தில் சுயம்பு மூர்த்தியை வழிபட்டு கோவில் கட்டியதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பல அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இந்த கோவில் இருக்குது. திருப்பதி ஆலயத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்குது. உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருக்குது. இந்த பாறைகளுடைய வயது 250 கோடி வருடம். ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை. எந்த ஒரு கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஒரு இடத்துல சிற்பியின் ஒளிப்பட்டிருக்கக்கூடிய இடம் தெரியும். உலோக சிலையானது உலோகத்தை உருக்கி வாய்த்த இடம் தெரியும். ஏழுமலையான் திருவுருவத்தில் அப்படி எதுவும் அடையாளம் தெரிந்ததில்லை. எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் ஏழுமலையானின் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாமே மெருகு போடப்பட்டது போல இருக்குது. ஏழுமலையானின் விக்கிரகத்திற்கு நெத்திச்சுட்டி, காதணிகள், புருவங்கள், நாக ஆபரணங்கள் எல்லாமே நகைக்கு பாலிஷ் போட்டது போல பளபளப்பாக இருக்கும். ஏழுமலையானின் திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. இந்த பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம், அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வகை அமிலம். இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்லில் தடவினார் கருங்கல் வெடித்துவிடும். ஆனால் சிலா தோரணத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறைகளில் இது தடவினார் இந்த பாறைகள் வெடிப்பது இல்லை. ஏழுமலையாக திருவுருவ சிலைக்கு 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க. வெடிப்பு ஏற்படுவது இல்லை. ஏழுமலையான் திருவுருவ சிலை எப்பொழுதுமே 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்கும். திருமலை 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம். அதிகாலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீர், பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுது. அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வியர்க்கிறது. பீதாம்பரத்தால் வியர்வியை ஒற்றி எடுக்கிறாங்க. வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கழட்டும் போது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிக்கிறதாக சொல்லப்படுது. திருப்பதி ஆலயம், அதன் வழிபாடு, உண்டியல் வசூல், பூஜை முறைகள், சரித்திர சம்பவங்கள் அனைத்துமே அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுது. திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில் சமையல் கட்டு மிகவும் பெரிதாகும். பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், சித்ரான்னம், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போலி, அப்பம், லட்டு, பாயாசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி போன்றவை தினமும் பெரிய அளவில் தயார் பண்ணுறதாக சொல்லப்படுது. ஏழுமலையானுக்கு தினமுமே ஒரு புதிய மண் சட்டி வாங்குறாங்க. தயிர் சாதம் தவிர வேறு எந்த நைவேத்தியம் இந்த கோவில் கர்ப்ப கிரகத்திற்கு குலசேகரப்படியை தாண்டாது. வைரம், வைடூரியம், தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகரப்படியை தாண்டி செல்லாது. ஆண்டவனுக்கு நைவேத்தியமாக செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதம் ஒரு பக்தனுக்கு கிடைக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏழுமலையானின் உடை 21 முழ நீளம், 6 கிலோ எடையும் கொண்ட புடவை பட்டு பீதாமரமாக இருக்கு. இந்த ஆடையை நாம் கடையில் வாங்க முடியாது. திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் 12,500 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.